அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவு பெண்களுக்கு ஒரு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். ஏன்னா பெண்கள் சமையல் அறையில் ஓதக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். சமையலறை அப்படிங்கிறது பெண்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அது மட்டுமல்ல, அந்த இடம் அந்த பெண்களுடைய கவலையையும் கண்ணீரையும் சந்தோஷத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெண்கள் கவலை இருந்துச்சு அப்படின்னாலும் அது சமையலறையில் தான் தெரியப்படுத்துவாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அதை சமையலறையில் தான் தெரியப்படுத்துவாங்க. அப்போ அந்த சமையலறை அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு இடம் கிடையாது. குடும்பத்தினுடைய சூழல்களை மாற்றக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை மட்டும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்ம குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா ஆரோக்கியத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய இடம் கிடையாது, அன்பையும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம், ஈமானையும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம், பரக்கத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான். அப்போ அந்த சமையலறையை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு அமல்கள் செய்யக்கூடிய ஒரு இடமாக நம்ம வச்சுக்கணும். அந்த இடத்தை நம்ம அமல் சார்ந்து நம்ம வச்சுக்கிட்டோம், ஒரு திக்ரு, ஒரு துவா, ஒரு சூறா ஓதுற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய அந்த சமையலறையில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அதன் காரணமாக நம்முடைய சூழல்களை மாற்றுவான். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களுடைய கஷ்டம், கவலை, பிரச்சனை தீர்ந்து போகும். உங்களோட வருமானத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய அளவில் பரக்கத்து செய்வான். பெண்கள் இதை செஞ்சு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோருடைய வருமானத்திலும் அல்லாஹ் தாலா மிகுதியான பரக்கத்து செய்வான். இன்னும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பான், நீண்ட ஆயுளை கொடுப்பான். இன்னும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முசீபத்துக்கள், கவலைகள், பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடும். அது மட்டும் இல்ல, யாருக்காவது சொந்த வீடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, அது அமையவே மாட்டேங்குது. வாடகைக்கு பார்த்தாலும் அமைய மாட்டேங்குது. சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினச்சாலும் அமையவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இந்த வஜீஃபாவை தினமும் தொடர்ந்து உங்களுடைய சமையலறையில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் ஓதிட்டு வாங்க. சொந்த வீட்டு கனவை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்கி தருவான். அது மட்டும் இல்லை, உங்களோட சூழ்நிலை எல்லாமே மாறிடும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஆரோக்கியத்தோட அன்போட மாறுவாங்க. இன்னும் அவங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் வெற்றிக்கு மேலே வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லை, ஈமானும் அதிகரிக்கும். ஏன்னா சமையல் அறையில் நம்ம எந்த மாதிரியான மனநிலையில் அதை சமைக்கிறோமோ அந்த மன நிறைவானது மற்றவங்களுக்கும் போகுமா. நம்ம அன்பாக சமைச்சா அதை சாப்பிடக்கூடிய எல்லாருக்குமே அன்பு ஸ்ப்ரெட் ஆகுமா. நம்ம கோவத்தோடு சமைக்கும் போது அதை சாப்பிடக்கூடிய எல்லாருக்குமே கோபம் வருமா. இந்த மாதிரி இப்போலாம் அறிவியல் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு அமலோட ஒரு திக்ரோட செய்யும்போது கண்டிப்பாக இதை சாப்பிடக்கூடிய அந்த நபர்களுக்கு அல்லாஹ் ஈமான அதிகரிப்பான். ஈமான் அந்த இடத்துல அதிகரிச்சிச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு பரக்கத் வாய்ந்த ஒரு இடமாக மாறும் இல்லையா. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த கஷ்டத்தையும், எந்த பிரச்சனையும், எந்த முசீபத்தையும், எந்த ஆபத்தையும் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். எனவே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்களுடைய கணவன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு நீங்கள் எல்லாரும் மனநிறைவோட நிறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொன்னால் சமையலறையில் இதை மட்டும் செய்யுங்க. அது என்ன அமல் பார்க்கலாமா? முதல்ல நீங்கள் சமையலறையில் நுழையும் போது தலையை நீங்கள் மறைச்சிட்டு உள்ளே போகணும். இதை ஓதுறீங்க அப்படின்னா இந்த ஒழுக்கத்தோடு தான் நீங்கள் செய்யணும். அதற்கு பிறகு நீங்கள் எதை சமைத்தாலும் நீங்கள் வலது பக்கத்தில் இருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறத நீங்கள் 27 முறை நீங்கள் ஓதிடணும். கண்டிப்பாக இதன் காரணமாகவே அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத்து செய்வான். அதனால் இதை நீங்கள் விட்டுறாதீங்க. இதை இருந்தாலே போதும், நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். 27 தடவை பிஸ்மில்லா, அடுத்தது 11 தடவை சலவாத்து ஓதிக்கோங்க. நீங்கள் சமையல் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் ஊதலாம், தப்பே கிடையாது. தாராளமாக ஊதி அதை கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். 11 முறை தருதே இப்ராஹிம் சலவாத் ஓதிடுங்க. அதற்கு பிறகு வவஜதக லாலன் பஹதா அப்படிங்கிற இந்த ஆயத்தையும் நீங்கள் 11 முறை நீங்கள் ஓதணும். இது சூரா லுஹாவில் வரக்கூடிய வசனம். இந்த வசனத்தை நீங்கள் 11 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது மறுபடியும் நீங்கள் தருதே இப்ராஹிம் சலவாத்தோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சலவாத்தோ நீங்கள் 11 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமங்களை 11 தடவை நீங்கள் ஓதுங்க.
சுப்புஹுன் குத்தூசுன் யா வதூது யா ரவுஃபு யா லத்தீஃபு யா அல்லா அப்படிங்கிறத நீங்கள் 11 தடவை நீங்கள் ஓதிடுங்க. தினமும் தொடர்ச்சியாக நீங்கள் இதை உங்களுடைய சமையல் அறையில் ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் வெற்றியை கொடுப்பான். இன்னும் ஹிதாயத் நேர் வழியை காட்டுவான். ஈமானையும் அதிகரிப்பான். உங்களுடைய முகத்திற்கும் அல்லாஹ் அழகையும் ஒளியையும் கொடுப்பான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப நிறைவான ஒரு அமலாக இருக்குது பார்த்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எல்லோருமே இந்த அமலை செஞ்சு இதனுடைய நன்மையையும் இதனுடைய சிறப்பையும் நாம் அனைவருமே அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, வீட்டு தயாரிப்புகள் அப்படின்னா உங்களுடைய முடி பராமரிப்பை மேம்படுத்தக்கூடிய மூலிகை சீயக்காத்தூள் வேணும்னாலும் சரி, அல்லது உங்கள் உடல் பராமரிப்பை மேம்படுத்தக்கூடிய நலங்கு மாவு வேணும்னாலும் சரி, அல்லது உங்களுடைய முக அழகை மேம்படுத்தக்கூடிய சீக்ரெட் ஃபேஸ் பேக் வேணும்னாலும் சரி, அல்லது உங்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி, அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஹெல்த் மிக்ஸ் வேணும்னாலும் சரி, அல்லது குரான் அரபி எங்களுக்கு ஓத தெரியாது, ஆனால் குரான் முழுவதையும் நாங்கள் ஓத ஆசைப்படுறோம் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.